இப்போ என்ன ஆதாரத்தை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா அப்ப நான் டெலீட் பண்ணிடவா? ஒரு நிமிஷம் இரியா, அது என்ன வீடியோன்னு காட்டு பார்க்கலாம். அவசரப்பட்டு டெலீட் பண்ணிடாத. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க சாக கூடாது. இந்த அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அமிர்தா. சித்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யார் ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அர்ஜுன் தான் ஃபோன் பண்ணா. நம்ம அமிர்தாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களா? நீ என்ன சொல்ற வாணி? அவன் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாங்க, அர்ஜுன் அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கானா. ரொம்ப சீரியஸா இருக்காளா. அதனாலதான் ஃபோன் பண்ணி நம்மள வர சொல்றான். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னா சித்தி? அவ செத்த விஷயம் சீக்கிரம் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னும் அந்த இழற போற மாதிரி தெரியலையே. கத்தியால குத்துறதுக்கு அப்புறம் உயிர் போக எவ்வளவு நேரம் ஆகப்போகுது? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் உயிர் தானா பிரிஞ்சிடும். மொத்தத்துல நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடந்துருச்சு. அது போதும். பரவாயில்லையே, பாட்டி பொறுமையாருன்னு சொன்னதுக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிருக்கு. எப்படி இப்படி ஆச்சா? நம்ம குடும்பத்து மேல கண்டவங்க கண்ணு விழுந்திருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு. வாங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அங்க அர்ஜுன் தனியா இருப்பான். ஆமா, அர்ஜுனோட வீடு இதுதானே? ஆமா. என்ன விஷயம்? கொலைகாரனை தேடி இங்க வந்திருக்கோம் சார். அர்ஜுன் வீட்ல இல்ல சார். நான் அவன் சித்தப்பா ருத்ரா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நாங்க கொலைகாரனை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். ஐ மீன் கொலை குற்றவாளிய. இன்ஸ்பெக்டர், நடந்தது விபத்து தான், கொலை இல்ல. ஓகே, கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களை தேடி வந்திருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா சொல்லலாம். ஆனா நீங்க எங்க வீட்ல வந்து கொலைகாரனை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே. எங்க வீட்ல யாரும் இல்ல சார். யாரு எங்க இருக்காங்க எங்க இல்லன்னு தேடி முடிவு பண்ண வேண்டியது நாங்க. அர்ஜுன் எங்க? அதான் சொல்றோம்ல, அர்ஜுன் வீட்ல இல்ல. அதான் எங்க போயிருக்கான் அவன்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இப்ப அவனோட ஒய்ஃப் ஆபத்தான நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அர்ஜுனும் அங்கதான் இருக்கான். நாங்களும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. எதை எங்க எப்படி பேசணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கொலை முயற்சி பண்ணது வேற யாரும் கிடையாது, அர்ஜுன் தான். என்ன சொல்றீங்க சார்? ஏன் தம்பி எங்க அர்ஜுன் தான் பொண்டாட்டிய தானே கொலை பண்ண முயற்சி பண்ணுவானா? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இங்க அர்ஜுன் பாவம் உயிருக்காக போராடுற தன்னோட பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இப்படி பழி போறது சரியில்லை. உண்மை எப்பவுமே கசப்பாதான் இருக்கும் மிஸ்டர் ருத்ரா. இன்ஸ்பெக்டர், உங்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நான் பேசுறேன். எங்க அர்ஜுனை பத்தி இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசாதீங்க. நீங்க சொன்ன இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா அவங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். இங்க பாருங்கம்மா, உங்க ஆவேசம் கோபம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இதுதானே உண்மை. அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது வேற யாரோ கிடையாது, அவ புருஷன் அர்ஜுன் தான். நான் இதை நம்ப மாட்டேன். ஆமா, நானும் நம்ப மாட்டேன். எங்க அர்ஜுன் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஸ்டர், அமிர்தா எப்படி இருக்காங்க? இங்க பாருங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி கேள்வி கேட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்வாரு. டாக்டர் சார், அமிர்தா
என்ன அமிர்தா இப்படி எல்லாம் ஆகி போச்சு? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏதோ கெட்ட கனவு மாதிரி நடந்து போச்சு. யாருங்க யாருங்க உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? யாருங்க என் உருவத்துல வந்து உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போய் உங்களை கத்தியால குத்துனது? யாருங்க அது? அந்த அளவுக்கு வெறுப்பு உங்க மேல யாருக்கு இருக்கு? நம்ம காதல் மேல யாரோட கெட்ட பார்வை விழுந்துருச்சுன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? நடந்தது எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் யாருங்க நம்புவாங்க? என்னோட உருவத்துல யாரோ வந்து உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா யாருங்க நம்புவாங்க? என்ன நடக்குதுன்னே புரியலையே. அன்னைக்கு என் காதலெல்லாம் சேகரிச்சு உங்க கால கொலுசா மாட்டி விட்டேன். இன்னைக்கு நீங்க தான் உயிரை நினைச்சுக்கிட்டு வாழ்ற இந்த அர்ஜுன் உங்க உயிரை எடுக்க வந்திருக்காங்கிற மாதிரி சூழ்ச்சி பண்ணி உங்க மேல யாரோ பாவிங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அமிர்தா, நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் போய் உங்களை கொல்ற அளவுக்கு கேவலமான காரியத்தை செய்வேனா? ஆனா இன்னைக்கு நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன்னு நீங்களும் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா என் கனவுல கூட நான் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆண்டவன் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை கைதியா மாத்திட்டான் பாத்தீங்களா? மிஸ்டர் அர்ஜுன், என்ன பண்றீங்க? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது டாக்டர், என் அமிர்தா. இது பாருங்க, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து தொந்தரவு பண்ணா பேஷண்ட்டை நாங்க எப்படி கவனிக்கிறது? நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியிலே இருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆபரேட். போங்க. சிஸ்டர், ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் யாரையும் உள்ள அலோ பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல. நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர், அது சரி சரி, கரெக்டா போயிட்டு இருக்கா? பிபி செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு. ஸ்டாப் இட். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவையான ஆதாரம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள போய் பழி போடுறதுக்கு நாங்க ஒன்றும் பைத்தியம் கிடையாது. நாங்க போலீஸ் உடையில் இருக்கிறவங்க. ஆதாரம் இல்லாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டோம். வந்ததுல இருந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அர்ஜுன் தான் கத்தியால குத்துனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? காட்டுங்க. ஓ, உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? பாத்தீங்கல்ல, அர்ஜுன் தான் கொலைகாரங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். நல்லா பாருங்க. இல்ல, இது ஏதோ ஏமாத்து வேலை.
நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். எங்க அர்ஜுன் இப்படி ஒரு காரியம் பண்ண சான்ஸே இல்லை. ஆமா, யாரோ இதை மாஃப் பண்ணிருக்காங்க, இந்த வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. தன்னோட மனைவிய தன்னோட உயிரை விட அதிகமா காதலிக்கிற என்னோட தம்பி இப்படி செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த வீடியோல ஏதோ ஏமாத்து வேலை இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், உங்க கவனத்தை தசை திருப்ப யாரும் இப்படி பண்ணிருக்காங்க. ஷட் அப் மிஸ்டர் ருத்ரா. யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறீங்க? கண்ணுக்கு எதிராக ஆதாரத்தை காட்டியும் ஏமாத்து வேலைன்னு சொல்றீங்களே, உங்களை என்ன பண்றதுனே புரியல. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க பையன் எங்க இருந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. அவனை என்கொயரி பண்ணியே ஆகணும். அவனே தானா வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்ல போலீஸ்காரங்க நாங்க அவனை அடிச்சு இழுத்துட்டு போவோம்னு உங்களுக்கே தெரியும். இது ஒன்றும் சாதாரண குற்றம் கிடையாது. அட்டெம்ப்ட் மர்டர். ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, விளைவுகள் மோசமா இருக்கும். ஜாக்கிரதை. பயப்படலாம். எங்க என்ன இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அத பத்தில யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. வாங்க முதல்ல அர்ஜுன் அமிர்தாவை போய் பார்க்கலாம். வாங்க. மயூரி, யாராவது வீட்டில் இருக்கிறது நல்லது. நீ வீட்டிலே இருமா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி கர்ணா, அமிர்தா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண மறந்துடாத. சரி, பார்த்துக்கோ. சித்தப்பா, பாட்டி, அண்ணா. டாக்டர், டாக்டர், கர்ணா, டாக்டர் எங்க இருக்காருன்னு போய் பாருங்க. சித்தப்பா, அண்ணா. எங்க முதல்ல நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். இங்க நின்னுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சித்தி, ஒரு நிமிஷம். அண்ணா, அமிர்தாவை யாரோ. வாய முடி அர்ஜுன். யாரோ இல்ல, அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறது நீதான். அண்ணா, நீ என்னடா சொல்ற? நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கியடா. அநியாயமா அமிர்தா வாழ்க்கையோட விளையாடி இருக்க. என்ன சித்தி இது? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஏன் அமிர்தாவை கொல்ற அளவுக்கு கீழ்த்தனமான காரியத்தை நான் செய்வேனா? இதப்பா, இப்ப அதை பத்திலாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அமிர்தா எப்படி இருக்கான்னு நாங்க பார்த்தாகணும். சித்தப்பா வாங்க. அப்புறம் அர்ஜுன், அமிர்தாக்கு என்ன ஆனாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பும் நீதாண்டா. அவளுக்கு தப்பி தவறி ஏதாவது ஆச்சு, நாங்க மட்டும் இல்லடா, அந்த ஆண்டவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் ருத்ரா. நான் அமிர்தாவோட சின்ன மாமா. அமிர்தா இப்ப எப்படி இருக்கா? மிஸ்டர் ருத்ரா, பேஷண்ட்டுக்கு ரத்தம் ரொம்ப போயிருக்கு. அர்ஜென்ட்டா பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்படுது. இல்லைன்னா உயிருக்கே ரொம்ப ஆபத்தா போயிடும். முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லி வைங்க. சிஸ்டர், நீங்க போய் பேஷண்டோட பிளட் குரூப்பை செக் பண்ணுங்க. வேண்டாம் டாக்டர், அதுக்கு அவசியமே இல்லை. அமிர்தாவோடது O பாசிட்டிவ் பிளட் குரூப். அப்படியா? ஆர் யூ ஷூர்? ஆமா டாக்டர், போன வாரம் வேற விஷயத்துக்காக செக் பண்ணி பார்த்தோம், அப்ப தெரிஞ்சது. ஓகே தென், பிளட் ஏத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். சிஸ்டர், நீங்க பிளட் பேங்க்கு ஃபோன் பண்ணி O பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அமிர்தாவோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இங்க பாருங்க மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இதுக்கு மேல எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டி, நீங்களும். பாட்டி நில்லுங்க, அவங்கிட்ட போகாதீங்க. கடைசியில நம்ம அர்ஜுன் கொலகாரன் ஆயிட்டான். பாட்டி, அவங்கிட்ட போகாதீங்க.
என்ன மயூரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? சந்தோஷம் இல்லாம இருக்குமா ஹர்ஷா? இந்த நாளுக்காக எத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா ஏதாவது நல்ல செய்தியா தான் இருக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஹர்ஷா. சந்தோஷமான விஷயங்களை நெருக்கமானவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அது டபுள் ஆகும்னு வாங்க. கேளு, எனக்கு போட்டியா இருந்த அந்த அமிர்தா இப்ப பொணமாகிற நிலைமையில இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க மயூரி? உண்மைதான் ஹர்ஷா, நிஜமா இந்த அளவுக்கு சந்தோஷமா என் வாழ்நாள்ல இருந்ததே இல்ல. இப்படி ஒரு நாள் வரும்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததே இல்ல ஹர்ஷா. மொத்தத்துல அந்த ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க மயூரி. முதல்ல அமிர்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உன்னால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அர்ஜுன் அமிர்தாவை கோவத்துல கத்தியில குத்திட்டான். என்னது? வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன் நிச்சயமா அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாரு. என்னாலே இதை நம்பவே முடியல ஹர்ஷா. ஆனா இதுதான் உண்மை. அர்ஜுன் அமிர்தாவை கத்தியால குத்தி இருக்கான். இந்த விஷயம் போலீஸ்க்கு கூட தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அர்ஜுன் அமிர்தாவை கத்தியால குத்தின வீடியோ போலீஸ் தான் எங்களுக்கு காமிச்சாங்களே. அது வரைக்கும் நாங்களே அதை நம்பல. இதுக்கு மேல அமிர்தாவை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன மயூரி, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? இதோட விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன விளைவுகள் இருக்க போது ஹர்ஷா? அந்த அமிர்தா செத்துருவா, அர்ஜுன் எனக்கு சொந்தமாயிருவான். சரியான முட்டாள். அமிர்தாவை அர்ஜுன் கத்தியால குத்திரிக்கா அப்படின்னா அர்ஜுன் ஜெயிலுக்கு போயிடுவான். தெரியுமா உனக்கு? போதும் கர்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசாத. இத பாரு, யாரோ சொன்னதை கேட்டு அநியாயமா என் பேரை மேல உங்க இஷ்டத்துக்கு பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? மா, நம்ம கண்ணால சாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் பேரனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? வீட்டு மருமகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ மேல உங்களுக்கு அனுதாபமா? பாசம் இருக்க வேண்டியதுதான் அத்தை, ஆனா கண்மூடித்தனமா இருக்க கூடாது. ஆமா பாட்டி, தப்பு பண்ணும்போது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தப்பு பண்றதை விட பெரிய தப்பு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பேரை எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு தப்பு இவ செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத சொல்ல வேண்டியது நீங்க இல்லம்மா, சட்டம். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லா குற்றவாளிகளும் இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையாங்கிறத கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சாட்சியும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் குற்றவாளின்னு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். நீங்க எந்த ஆதாரத்தை பத்தி பேசுறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல பண்ணல பண்ணல. அப்படியா? அப்படின்னா இந்த வீடியோல இருக்கிறது யாரு? இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது. ஆமா, வீடியோல இருக்கிறது சத்தியமா என் பேரை இல்லை இன்ஸ்பெக்டர். ஓஹோ, அப்ப ஏதோ ஒரு மாயாஜால சக்தி உங்க பேரனோட உருவத்துல இப்படி கொலை முயற்சியை பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்னது கரெக்ட் தான். யாரோ என் விஷயத்துல வந்து அமிர்தாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிருக்காங்க. என் பேச்ச நம்புங்க சார். கொஞ்சம் வாயை மூடுங்க. என்ன சார், இந்த மாதிரி மாயாஜால கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லி சட்டத்தை ஏமாத்த பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். இழுத்துட்டு போங்க இவனை. லாக்கப்ல தள்ளி 4 சாத்து சாத்துனா உண்மை தானா வெளியே வரப்போகுது.